திரு ரகு, திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றாருல திரு விஜய். பெரிய கூட்டணி இல்லாம சுயமரியாதை கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளராக இவரை முன்னிறுத்தி அப்படிங்கிறதுல இது சாத்தியம் தானா? அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல போய் பொசிஷன் ஆயிடணுங்கிறது சாத்தியம் தான் நினைக்கிறேன். சாத்தியம். ஆல்ரெடி அவர் வந்து கொஞ்சம் அதுல சக்சீட் ஆயிட்டாருன்னு நான் நம்புறேன். அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே தொண்டர்களை, திமுக எதிர்ப்பு மட்டுமே தெரிஞ்ச ஏடிஎம்கே தொண்டர்களை அவர் வந்து தன் பக்கம் எழுதிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒன் பாயிண்ட் அஜெண்டா தாங்க, மற்ற அரசியல்லாம் பேச மாட்டாங்க. இவரும் அதே அரசியல் தானே பேசுறாரு. இவர் விஜய் என்ன பேசியிருக்கிறாரு, ஏடிஎம்கே கொஞ்சம் யூத்ஃபுல் ஏடிஎம்கேன்னு வச்சுக்கலாம் நீங்க விஜய். அதே மாதிரி ரொம்ப டீப்பா மெசேஜிங்லாம் கொடுக்க கூடாது. இல்ல, கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பேசினாரு, அவருடைய பிரச்சார வாகனத்தையே அவர் பயன்படுத்தினாரு. திரு எல் முருகன் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோன்னு பேசினாரு. போயிட்டாங்களா என்ன அதிமுக தொண்டர்கள்? இல்ல, இவருக்கு இல்ல, இவர் பேசுறதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து பிஜேபியில் உள்ளவங்க பேசுறதும், இவர் வந்து சினிமா நடிகர். ஸோ அதே மாதிரி பாப்புலாரிட்டி எம்ஜிஆர் அளவுக்கு இருக்காங்கிறது எலெக்ஷன் தான் சொல்லும். பட் வந்து நல்ல ஒரு மாஸ் லீடர் அவர். அப்படிங்கிற போது அவர் பேசுறதுக்கான இது இருக்குல்ல, ஒரு மக்கள் கிட்ட நீங்க அந்த மெசேஜிங்ல வந்து அவங்கள நம்ப வைக்கணும். அவங்க அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க. 67, 77 and 2026 வந்து ஒரு திருப்பு முனைன்னு அது திரும்ப 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 சொல்லும்போது மக்கள் நம்பலாம். அந்த நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் வந்து விஜயை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆட்சியை பிடிச்சிட்டு வரலாம் சொல்லல. he will replace ADMK as the principal opponent of டிஎம்கே. இருதுருவ அரசியல்ல திமுக வெர்சஸ் விஜய்னாவது பொசிஷன் பண்ண முடியுமா? அதுதான் அவருக்கு பிராக்டிகலா அவர் உள் மனசுல அது இதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்க ஒரு வார்னு சொன்னீங்கன்னா, ஆட்சியை பிடிக்கிறது ஒரு வார் அப்படின்னா இது ஒரு பேட்டிலையாவது வின் பண்ணணும். வார கூட அப்புறம் வின் பண்ணிக்கலாம். 2029 வின் பண்ணலாம், 2031 வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஆட்சி செய்யறதுக்கு ஆசை இருக்குது, ஆனா ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது தான். பிஜேபியை குறை சொன்னாலும் திமுக குறை சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு சாலிடான பாயிண்ட்ஸோட வாங்கன்னு. அப்புறம் இன்னொரு கேள்வி, பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்துட்டாங்கன்னா ஓகேவா? அவங்க மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க தலைமை மேல இருந்தது, ஜெயில் தண்டனை பெற்றது, இப்ப 10 வருஷம் ஆட்சியில் அவங்க அமைச்சர்கள் மேல இருந்த குற்றச்சாட்டு, இதெல்லாம் மறந்துடுவீங்களா நீங்க? அப்ப நீங்க ஊழலுக்கு எதிராக செலக்டிவா தான் ஃபைட் பண்ணுவீங்களா? அதிமுக தொண்டர்களை மட்டும் தானே வரணும்ன்ற, அதிமுக தலைவர்கள் வரணும் அப்படி எடுத்துக்கலாம். ஆசைப்படவே இல்ல. அது அப்படி எடுத்துக்கலாம். நீங்க கட்சிக்காரங்க மட்டும் வந்தா போதும் தான் நினைக்கிறார். நல்ல டீகோடிங். ஆனா இன்னொன்னு, 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மேல, அன்னைக்கு வந்து கட்டாயமா நீங்க அக்னிஷன் கொண்டு வரணும். என்னுடைய கோரிக்கை. ரெண்டு பேரையுமே உட்கார வச்சு. அவரு அவசியம் வரணும். நான் வரல பரவாயில்ல, உங்களையும் அழைச்சிரும். இந்த எலெக்ஷன்லயே திருமிகு லட்சுமி 2026லயே இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடும். ஏடிஎம்கே இடத்துல திரு விஜய் வந்துருவார்னு திரு ரகு உறுதியா நம்புறாரு? இல்ல, விஜய் வந்து அவர் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசினதா, 35 நிமிஷத்துல பேசினதா நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய அவரோட ஒரு ரசிகர் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவாரோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. 35 நிமிஷத்துக்கு அதை தான் பண்ணியிருக்காரு. எந்த விதமான கான்கிரீட்டா பொலிட்டிக்கலா எதுவுமே பேசல. என்ன திரும்பவும் பிஜேபிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஏடிஎம்கேவை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதிமுகவினுடைய வாக்குகள் ஒரே நாள்ல, இன்னைக்கு ஒரு நாள் பேசினதுல இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுனால எம்ஜிஆருடைய வாக்குகள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எம்ஜிஆர் வாக்குகள்னு பெருசா இல்லை, அது ரெட்டைலைக்கான ஓட்டா தான் இருக்கும். அது எல்லாமே ஏடிஎம்கேல இருந்து ஷிஃப்ட். எல்லாருமே வேதனையில இருக்கிறாங்கிறது உண்மைதான். அதுக்காக உடனே விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கான அழுத்தமான காரணம் என்ன இருக்கு? நிறைய தகுதி இருக்குன்றாரு. திமுகவை எதிர்ப்பது இன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டிஎம்கே தன்னை எதிர்த்து திரும்பவும் தனக்கு பதில் சொல்லுவாங்க. திமுக தனக்கு பதில் சொல்லும் போது தான் வந்து பிரின்சிபல் அப்போசிஷனா உட்கார முடியும் அல்லது ஆட்சி பொறுப்புல வர முடியும்ன்றது அவருடைய கணக்கு. திமுக பதில் சொல்லாது. நான் வந்து புரிஞ்சுக்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்லாம தான் கடந்து போனார். இன்றைய கூட்டத்துல விஜய்ன்ற பெயரை சொல்லவே இல்லை. இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு நேரடியாக பதில் அளிக்க மாட்டார்கள். அவர் அந்த இடத்துல பொசிஷன் பண்ணவே யாருமே விரும்பல. அவரும் அவர் வந்து எதிர்பார்க்கிறார், அவங்க பதில் சொன்னா தனக்கான இடம் கிடைக்கும்னு. திமுக ஒருவேளை ஆன்லைன்ல அவங்க வந்து
சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்கலாமே தவிர, இல்லை திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாமே தவிர, நேரடியாக திமுகவினுடைய தலைவர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ யாருமே எந்த இடத்துலையும் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் திரும்ப திரும்ப அந்த பொசிஷனுக்கு அவங்களை கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல. திமுகவும் அதிமுகவுங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸா அவாய்ட் பண்றாங்க. திமுகவும் அதிமுகவும் விருப்பப்பட்டாதான் விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா? விஜய் விருப்பப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியாதா? முடியாது. நீங்க வந்து கிரௌடு வரலாங்க, நீங்க கிரௌடு வர்றதை வச்சு நீங்க ஓட்டு மாறும் அப்படின்னா 96க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வைகோ தாங்க முதலமைச்சர். 96ல வைகோக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அவருக்கு. திமுகவே நீ முடிஞ்சது, இது வந்து வெர்டிகல் ஸ்பிளிட்னு எல்லாம் பேசினாங்க. அப்போ எல்லாமே மாறி இருக்கணும்ல, ஏன் மாறல? 1977 67 சொல்றாரு. இதுவே வந்து ஃபேக்சுவலா, அதாவது 1967 அண்ணா வந்து காமராஜர் ஆட்சியை, அதாவது காமராஜர் தலைமையிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியை he overthrew that government and அண்ணா வந்து ஆட்சிக்கு வரார். இஷ்யூ இருந்தது. இன்னொன்னு, இவர் வந்து இவருடைய கொள்கை தலைவர் காமராஜரா, ஆனா அண்ணாவா மாதிரி கொள்கை தலைவரை தூக்கி போட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? இது என்ன முன்னுக்கு பின் முரணா என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நகைமுரண் இல்லையா? 1967 நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். வரலாறு எப்படிங்க உங்களுக்கு இந்த முறை திரும்புறதுக்கான பேசிஸ் என்ன இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூ இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆன்டி ஹிந்தி நீங்க பேச மாட்டீங்க. அன்னைக்கு ஆன்டி ஹிந்தி பெரிய இஷ்யூவா இருந்தது. இன்னைக்கு திமுக அதை பேசுறாங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை உங்களை விட 100 மடங்கு, விஜய் பேசுவதை விட 100 மடங்கு ஆணித்தரமாக சட்ட ரீதியாகவும் மக்களுக்காகவும் திமுக பேசிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன பேச போறாரு? கேட்கக்கூடியது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்விதான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே பேசல. ஏன் பேசல? ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் பேசுறாருல, பேசலாம்ல. ஆணவ கொள்ளைகளை பத்தி பேசியிருக்கலாம்ல. நேற்றைக்கு வந்து அந்த 3 பில்ஸ், இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணுவாருன்னு நினைச்சேங்க. இவ்வளவு ட்ரெக்கோனியனான லாஸை கொண்டு வராங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும். சரி, நீங்க மத ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அப்படின்னா அதற்கான எதிர்ப்பை மட்டுமாவது பதிவு செய்திருக்கலாம். அந்த போதாமைகள் இருந்துச்சு ஷபீர், நீங்களும் முதல் சுற்றுல பேசும்போதும் அதை சொன்னீங்க. இத ரொம்ப ஒரு ஃபோக்கஸா பண்ணாம இதை எப்படி அவர் வந்து 2வது இடத்துக்கு ஆசைப்படுறாரு? எதிர்கட்சியாக திமுக வெர்சஸ் தாவேக்கான எப்படி பொசிஷன் பண்ண முடியும்? உங்களுக்கு தமிழக அரசியல் சூழல் அப்படின்றது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே. ஸோ இந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு இடத்துல தான் உங்களுக்கு வந்து சீமான் போன்றவர்கள், பிஜேபி, அதிமுக பிரதானம், மற்ற கட்சிகள், பாமக மற்ற எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு அங்கதான் வந்து அது அந்த அந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்து கொடுக்கும். அதை யார் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப பின் பாயிண்டடா ரொம்ப ஃபோக்கஸ்டா அதை பேசுறாங்களோ அவங்களுக்கு அது கிராஃப் ஏறுது. நீங்க வந்து அதிமுகவை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, ஆன்டி டிஎம்கேல எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, விஜய் இன்க்ளூட் பண்றாரு. இந்த கட்சிகள்லாம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி ஆன்டி டிஎம்கே பேசி இருக்கு அப்படின்னும் போது அதிமுக பிரதானமாக பேச வேண்டும். பட் அதிமுக அந்த விஷயத்தை வந்து கடந்த 4 வருடங்கள்ல பெரிய அளவுல அதை வந்து அவங்க புஷ் பண்ணல அப்படின்றதா என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. ஒரு பிரதான எதிர்கட்சியாகவே அதிமுகவால ஒரு 4 வருஷம் வரைக்கும் அவங்களால ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியல. இப்போ பேசுறாங்க, பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்னு தெரியல. அதுல 4 திரு எடப்பாடி பண்றதுல அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல 4 1 மடங்கு கூட திரு விஜயும் பண்ணல. கரெக்ட். பட் என்னன்னா உங்களுக்கு அதிமுக பண்ணும்போது அதிமுக திமுக அந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒரு ஃபெட்டிக் இருக்கு. விஜய் பண்ணும்போது புதுசா தெரியும், விஜய் பண்ணும்போது புதுசா இருக்கு, ஒரு நியூ பிளேயர், ஒரு ஸ்டார் பவரோட அவர் வராரு அப்படின்னும் போது அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு எடுபடு கவனத்தை ஈர்க்குது. இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, அதிமுக பாஜக கூட்டணியிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்காச்சும் அதிமுக மேல ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. ஓகே, என்னைக்கு அவங்க மீண்டும் பாஜக அழுத்தத்தின் பேர்ல கூட்டணியில போனாங்களோ அதுக்கப்புறம் விஜய்க்கு ஏர்முகம் தான். அதுக்கப்புறம் விஜய்க்கு தான் வந்து விஜய் பக்கம் ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியது. பேச வேண்டிய இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வேஸ்லயும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன்.